Hello students, myself Saravanan from Gate Acharya. So இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா DRDO னுடைய ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ JRF அப்படின்னு சொல்லிட்டு சயின்டிஸ்டுக்கு ரிலேட்டடான ஒரு நிறைய ப்ராஜெக்ட் DRDOல வரும். அதை பண்றதுக்கான ஒரு ஆபரேஷன்ஸ். இது வந்து பேஸ்ட் ஆன் யுவர் இன்ஜினியரிங் கம்ப்ளீஷன்ஸ் அண்ட் there will be a stipend 2 years நீங்க இதுல ஒர்க் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் கத்துக்கிறதுனால உங்களுடைய ஸ்கில் அப்கிரேட் பண்றீங்க. இந்த ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் ப்ராஜெக்ட் ஃபெல்லோஷிப் அப்படிங்கிற ஒரு இது கீழேயே நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கேதர் பண்ணிட்டு வெளியில ஜாப் தேடையில உங்களுடைய ரெஸ்யூம்ல ஆடட் பார்ட்டா வச்சுக்கலாம். இன்கேஸ் இந்த மாதிரி பிஎஸ்யூஸ் போகலையும் நீங்க ஆல்ரெடி JRF ஒர்க் பண்ணிருக்கீங்க பட்சத்துல உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாங்க. இது முடிச்சுட்டு R&D ஃபீல்டுல எனி கம்பெனி போனீங்கன்னாலும் உங்களுக்கு JRF ஆல்ரெடி நான் DRDOல ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படின்னா உங்களுக்கு பெட்டரான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் who are interested, you can send an application form for this particular operations, and mainly there is no more written examination, directly walk-in interview for this particular post. அது என்ன போஸ்ட், எவ்வளவு பேர் எலிஜிபிள் அப்படின்னு பார்ப்போம். இன்டர்வியூ ஃபார் அவார்ட் ஆஃப் ஜூனியர் ரிசர்ச் ஃபெல்லோ JRF கான இது வந்து யாரு சார் ரெக்ரூட் பண்றாங்கன்னா DRDOக்கு கீழே ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கக்கூடிய சென்டர் ஃபார் ஏர்போர்ன் சிஸ்டம்ஸ் CABS பெங்களூர்ல இருக்கக்கூடியது. ஸோ இதுல வந்து they will be recruiting the candidate for JRF for project handling, aeronautical 2 post, computer science 9 post, electronics and communication 9 post, right? Electrical engineering அதுல என்னென்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கலாம் அப்படின்னு போட்டிருக்காங்க. electrical 1 post, mechanical 4 post அப்படி இருக்கு. The directly walk in 28th of January 2025 EC and electrical, 29th January for aeronautical mechanical, right? 30th January computer science நீங்க போலாம். ஸோ இதனுடைய லொகேஷன் பெங்களூர்ல எங்க போட்டிருக்காங்க. So that you should be know this particular location for attending this interview. And once you this is having 2 year of total program, right? இந்த ப்ராஜெக்ட் நீங்க பண்ணக்கூடிய பீரியட் வந்து பாத்தீங்கன்னா JRF 2 years. இதுல 1 yearல உங்களுடைய அசஸ்மெண்ட் நல்லா இருக்கிற பட்சத்துல they will be extended 1 more year. பட் இதுல ஜாப் கன்ஃபர்மேஷன் எதுவும் கிடையாது. ஒன்லி ப்ராஜெக்ட் அசோசியேட்டா JRF நீங்க ஒர்க் பண்றீங்க. ஸோ இதுல ஒர்க் பண்ற பட்சத்துல மந்த்லி அமால்மெண்ட் இஸ் அபவுட் 37,000 rupees per month. இட்ஸ் அபவுட் சேலரி ஆர் மேபி ஸ்டைஃபன் நீங்க சொல்லிக்கலாம். 37,000 rupees per month உங்களுக்கு கிரெடிட் ஆயிருது. அண்ட் பிளஸ் ஹவுஸ் ரெண்ட் அலவன்சஸ் ஆஸ் பர் நார்ம்ஸ் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இதுல வந்து எலிஜிபிள் என்னன்னு பாத்தீங்கன்னா BE BTech above discipline, நீங்க என்ன முன்னாடி போஸ்ட் இருக்கோ அது சம்பந்தமானது. அண்ட் வித் வேலிட் கேட் ஸ்கோர், திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ வேலிட் கேட் ஸ்கோர் இருந்தா தான் அது வாக்கின் இன்டர்வியூ போக முடியும். கேட் 2024, 23, 22 அண்ட் மெயின் கம்ப்ளீட்டட் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நீங்க பாஸ் பண்ணிருக்கீங்க போத் UG அண்ட் PG அப்படிங்கிற பட்சத்துல you will be you can go for this particular recruitment process without gate score, MEM Tech with first class. In BE BTech இருந்தீங்கன்னா you must have the gate score to attend this particular interview. So யாரெல்லாம் gate score இல்லாம போயிடாதீங்க இந்த வாக்கின் இன்டர்வியூக்கு. So you should have a gate score. Those are having UG discipline either 2024, 23 or 22 just qualified. So அப்படி இருந்தா கூட போதும். upper age limit 28 years as on date கொடுத்திருக்காங்க. SC ST னா in case 5 years relaxation அப்படி இருக்கும். OBC னா 3 years relaxation இருக்கும். அப்ளிகேஷன் ப்ரொசீஜர் எப்படின்னு போட்டிருக்காங்க பாருங்க. அப்ளிகேஷன் டவுன்லோட் தி அப்ளிகேஷன் from the website drdo.gov.in website, right? Eligible candidate, eligible னா இந்த eligible criteria எல்லாம் நீங்க மீட் பண்ற பட்சத்துல you can attend the walk-in interview. And meanwhile you have to send a willingness to mail. இந்த மெயில் ஐடிக்கு வந்து you have to email it, right? உங்களுடைய willingness நான் வர்றேன் அப்படிங்கறத சொல்றதுக்காக நீங்க ஒரு மெயில் அனுப்புறீங்க. யூ நோ நீட் டு சென்ட் அன் அப்ளிகேஷன் ஃபார்ம் either postal or maybe send an application form online. இதெல்லாமே பண்ண வேண்டியது இல்ல. ஜஸ்ட் யூ ஹேவ் டு டவுன்லோட் அண்ட் யூ ஹேவ் டு fill up and you have to send in the mail to this JRF.RECTT. அதுக்கு வந்து நீங்க மெயில் பண்றீங்க. கம்ப்ளீட்டா நீங்க பாத்துக்கங்க. அந்த சப்ஜெக்ட்ஸ்ல while sending application form சப்ஜெக்ட்ல application for the post of junior research fellow ஃபெல்லோஷிப் அப்படின்னு சொல்லிட்டு சப்ஜெக்ட்ல நீங்க மென்ஷன் பண்ணணும். இது எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சு பாத்தீங்கன்னா எவ்வளவு கேண்டிடேட் வரக்கான எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு அப்படிங்கறது தெரிஞ்சுக்கிறதுக்காக. பிகாஸ் திஸ் வாக்கின் இன்டர்வியூங்கிறதுனால எல்லாருமே வரக்கான வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை தெரிஞ்சுக்குவாங்க. வாக்கின் இன்டர்வியூ நான் சொன்ன மாதிரி முன்னாடி டேட் சொல்லியிருக்கேன், அந்த டேட்ல you have to be report in the time of 8:45. so that நீங்க வந்து 8:45 ஒன் டே பிஃபோர் போயிட்டீங்கன்னா தான் எனக்கு தெரிஞ்சு ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன். 8:45 மார்னிங் வந்து ரிப்போர்ட் பண்ணணும். அண்ட் 9 to 10 வந்து அவங்க வெரிஃபை பண்ணி உங்களுக்கு ஃபாலோடு பை தே யூஸ் டு கண்டக்ட் இன்டர்வியூ, ரைட்? லார்ஜ் நம்பர் ஆஃப் கேண்டிடேட் இருந்தாங்கன்னா there will be a chance of taking your interview next day also. You should be take care of your stay also அப்படிங்கிற மாதிரி எல்லா டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. கோ த்ரூ பண்ணி பாருங்க.
அண்ட் இன்கேஸ் நீங்க ஸ்டேட் ஆர் சென்ட்ரல் ஆர் பிஎஸ்சிஸ் ஒர்க் பண்ணீங்கன்னா என்ஓசி கொடுக்கணும். அண்ட் ஒரிஜினல் சர்டிபிகேட்ஸ் நீங்க போகும்போது கொண்டு போயிருக்கணும். கவர்மெண்ட் இஷ்யூடு ஐடி ப்ரூஃப் எடுத்திருக்கணும். நோ டிஏ கொடுக்கறது இல்லை. டிஏ வந்து அவங்க ஆஃபர் பண்றது இல்லை அப்படிங்கிற மாதிரி டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுலேயே போட்டிருக்காங்க பாருங்க, உங்களுடைய டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்றதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்மேட் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ நார்மலா கேட் குவாலிஃபைட் கேண்டிடேட்டுக்கு ஒன் மோர் ஆப்பர்ச்சுனிட்டி டைம் பீயிங் ஒர்க் பண்றதுக்கு ஓவர் தி பீரியட் ஆஃப் 1 year 2 year பீரியட்ல இந்த மாதிரி டிஆர்டிஓல நிறைய வேகன்சிஸ் ஜேஆர்எஃப் கூப்பிட்டு இருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்க இது மாதிரி பார்த்துட்டே இருந்தீங்கன்னா ரெகுலர் அப்ளை பண்ணி வித் கேட் ஸ்கோரோட நீங்க போயிட்டு வித் ஸ்டைஃபண்டோட நீங்க ஒர்க் பண்ணி உங்களுடைய நாலேஜை அப்ஸ்கில் பண்ணிக்கலாம். அது பேஸ் பண்ணி நீங்க R&Dல ஃபியூச்சர்ல நீங்க ஜாப் தேடிக்கிறது உங்க கையில இருக்கு. மேபி டிஆர்டிஓலயே நீங்க வந்து கேட் பேஸ் பண்ணி ரெக்ரூட் பண்ணக்கூடிய போஸ்ட் சயின்டிஸ்ட் போஸ்ட்டுக்கு வந்து ரெக்ரூட் பண்ற பட்சத்துல நீங்க ஆல்ரெடி ஜேஆர்எஃப் ஒர்க் பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னாக்கா there will be a more chances for getting recruited. So there is one more opportunity. So keep apply for these kind of posts. Wish you all the best. Thank you.